ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கூடுகையிலே பங்கேற்க வந்ததுக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவனுக்கு நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த எபனேசர் அண்ணனுக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு முறை கூட நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரலோகத்தின் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சிந்தைகளையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களையும் நீர் ஒருமுகப்படுத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் ஆட்கொண்டு ஆண்டவரே நீரே பேச வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீரே இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை தாழ்மையாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உறவுகளில் எல்லாம் மேன்மையான ஒரு உறவு தேவனால் முதலில் ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட திருமண உறவுதான். ஆதாமுக்குள் இருந்த ஏவாளை தேவன் பிரித்தெடுத்து அவனுக்கு துணையாக ஏற்படுத்தினார். ஆனால் இந்த நாட்களில் நாகரீகம் என்ற பெயரில் மனிதர்கள் விழுந்து போன பாவ சுபாவத்தினால் தேவன் ஏற்படுத்திய இந்த உறவை மிகவும் அசிங்கப்படுத்தியுள்ளனர். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது வழக்க சொல். ஆம், தேவனே வெவ்வேறு குடும்ப சூழலில் வளர்ந்து வந்த ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அவரின் வேளையில் அவரின் சித்தத்தின்படி இணைக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்ட தம்பதியர் தேவனுக்கு முன் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து நடைமுறை வாழ்வில் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து வாழ்வதற்கு பதிலாக கடினமாய் பேசுவதும் பேசாமல் வாழ்வதும் பிரிந்து போவதும் தேவனுக்கு துக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு செயலாகும். தேவனை துக்கப்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்தாலும் அநேக நேரங்கள், ஏன் அனுதினமும் கூட நாம் இதில் தவறுகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு 4:7 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை தான் தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது அர்த்தம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிகுந்த அவசியமாய் காணப்படுகிறது. இந்த நாளின் தியானத்திற்காக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே வைத்த காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த முதல் வசனத்திலே அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று தொடங்குகிறது. அந்தப்படி என்று தொடங்குகிறது. ஆகவே அதை நாம் எது நிமித்தம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை அறிவதற்காக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே ஒரு காரியம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தோம், ஆனால் இப்பொழுதோ நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான தேவனிடத்தில் நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். அதாவது திருப்பப்பட்டிருக்கிற நாம், திருப்பப்பட்டிருக்கிற குடும்பத்தில் உள்ளவர்கள் நாம் சொந்த புருஷர்களுக்கு, இங்கே முதலாவது மனைவிகளுக்காக இவர் எழுதுகிறார். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து நான் இதற்கு முன்பான செய்திகள்ல இந்த கீழ்ப்படிதலை குறித்து அதிகமாக நான் பேசி இருக்கிறேன். இந்த நாளிலே நாம் கவனிக்க போவது இதுல 2வது பகுதி. அதாவது திருவசனத்தில் யாராவது கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்.
இந்த இரண்டாவது பகுதியை நாம் கவனிக்க போவதினால், யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், சில குடும்பங்களில் மனைவிகள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கக்கூடும், சில குடும்பங்களில் கணவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கக்கூடும். எப்படியாயினும் யார் ஒருவர் கீழ்ப்படியாமல் இருந்தாலும், வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தாலும், அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஆலோசனையை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அதாவது எப்படி ஆதாயப்படுத்த வேண்டுமானால், கற்புள்ள நடக்கையினால், நடக்கையை பார்த்து, போதனை இன்றி. அதாவது அநேக நேரங்களிலே ரட்சிக்கப்படாத ஒரு நபர் அல்லது ஒரு வாழ்க்கை துணை இருக்கும் பொழுது, அநேக நேரங்களிலே நாம் அவர்களுக்கு வசனத்திலே இப்படி சொல்லியிருக்கிறது என்று சொல்லி அநேக காரியங்களை போதிப்பதற்கு முற்படுகிறோம். ஆனால் இங்கே பேதுரு நமக்கு கொடுக்கிற ஆலோசனை போதனை அல்ல, நடக்கைகளினால் நாம் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு மனதிலே 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். நாம் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு சம்பவம் தான் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே அங்கே நாபால் அபிகாயில் என்ற தம்பதிகளை நாம் பார்க்கிறோம். இந்த நாபாலை குறித்து சொல்லப்படும் பொழுது, அவன் முரடனும் துராக்கிருதம் பண்ணுகிறவனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இந்த காலேப் யாரு? காலேபு ஆண்டவர் சொல்லும் பொழுது, காலேபு உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினான் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுத்த ஒரு காலேபு. அது மாத்திரமல்ல, 12 வேவுகாரர்களை மோசே அந்த கானான் தேசத்திற்கு அனுப்பிய பொழுது சரியான பதிலை தேவனுடைய பட்சத்திலிருந்து யோசுவாவோடு கூட இணைந்து சொன்ன காலேப் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காலேபுடைய சந்ததியில் வந்தவன் தான் இந்த நாபால். ஆனால் இந்த நாபாலுடைய ஒரு சுபாவமோ நாபாலுடைய வாழ்க்கையோ மிகவும் வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முரடன், இந்த துராக்கிரதம் பண்ணுகிறவன். துராக்கிரதம் என்று சொல்லும் பொழுது ஒரு பொல்லாப்பு நிறைந்த பொல்லாப்புகளை செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ புத்திசாலியாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷனுடைய சுபாவம் வித்தியாசம், இது மாறுபட்டும் இருக்கக்கூடும். ஒருவேளை ஸ்திரீ பொல்லாதவளாகவும் அந்த கணவன் ஒரு புத்திமானாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. எப்படி ஆயினும் இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில பாடங்களை இந்த நாள்ல கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதாவது தாவீது நாபாலிடம் உதவி கேட்டு தன்னுடைய மனுஷரை அனுப்பும் பொழுது, இந்த நாபால் கடினமான உத்தரவு சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறான். இந்த செய்தியை அபிகாயிலிடம் ஒரு வேலைக்காரன் அந்த அபிகாயிலிடம் சொல்லுகிறான். ஒரு குடும்பத்திலே, அந்த வீட்டிலே உள்ள ஒரு வேலைக்காரன் இந்த செய்தியை அறிந்தவுடன் அவன் இந்த காரியத்தை அபிகாயிலிடம் சொல்லுகிறான். ஏனென்றால் அந்த வேலைக்காரன் அறிந்திருந்தான் தாவீது ஒரு யுத்த வீரன், தாவீது தனக்கு கொடுக்கிற அவமரியாதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆகவே இந்த குடும்பத்திற்கு நிச்சயம் தீங்கு வரக்கூடும் என்பதை உணர்ந்தவனாக அவன் அந்த செய்தியை அபிகாயிலுக்கு சொல்லுகிறான். அபிகாயிலுக்கு சொல்லும் பொழுது அவன் நாபாலை குறித்து ஒரு காரியத்தையும் சொல்லுகிறான். நாபால் தன்னோட ஒருவரும் பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அதாவது நாபாலுடைய சுபாவம், அவன் முரடன் மாத்திரமல்ல, அவன் பொல்லாப்பை செய்கிறவன் மாத்திரமல்ல, அவனிடம் யாரும் எந்த ஒரு காரியத்தையும் பேசக்கூடாத ஒரு இடத்திலே அவன் காணப்பட்டான். ஆகவேதான் அந்த வேலைக்காரன் அந்த காரியத்தை நாபாலிடம் சொல்லாமல் அவன் அபிகாயிலை நாடி வருகிறான். அப்போ இந்த அபிகாயில் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் தன்னுடைய கணவருடைய சுபாவத்தை காரணம் காட்டி தானும் அதை போல் மாறாமல், இவர்கள் மற்றவர்கள் தன்னிடம் காரியங்களை பேசக்கூடிய, அதாவது அப்ரோச்சபிள் ஒரு பிளேஸ்ல இந்த அபிகாயில் காணப்பட்டார். அது மாத்திரம் அல்ல, அவர்களிடம் சொல்லப்படுகிற காரியங்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரத்திலே செயல்படுகிற ஒரு ஸ்திரீயாகவும் அபிகாயில் காணப்படுகிறார்கள். அடுத்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா
25ஆம் அதிகாரம் அங்கே 18ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அபிகாயில் தீவிர அப்படின்னு சொல்ல போடப்பட்டிருக்கு. அவங்க காலம் தாமதம் பண்ணவே இல்லை. மறுபடியுமாக இந்த காரியத்தை, தன்னிடத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை எடுத்துக்கொண்டு உடனே நாபாலிடம் போய் அங்கே சண்டை போட்டு, நீங்க ஏன் அந்த ஆளை அப்படி அனுப்பி விட்டுட்டீங்க, அங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவர்கள் போய் பேசாமல், இவர்கள் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, தன்னுடைய தகுதிக்கேற்ப தன்னால் என்ன செய்யக்கூடியுமோ அந்த செயலை செய்வதற்கு அவர்கள் துணிகிறார்கள். வேலைக்காரருடைய உதவிகளை எடுத்துக்கொண்டு என்னெல்லாம் தன்னால எடுத்துக்கொள்ள கொண்டு போக முடியுமோ அங்கே வனாந்திரத்துல இருக்கிற தாவீதை சந்திப்பதற்காக அவர்களுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் போகிறார்கள். அங்கே 19ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. இப்பொழுது நேரத்தை உணர்ந்தவர்களாய் இவர்கள் செயல்படுகிறார்கள். நேரம் தாழ்த்தி நாபாலிடம் போய் பேசி தன்னுடைய சமயத்தை வீணடித்தால் தன்னுடைய குடும்பத்தின் மேல் அழிவு வந்துவிடும் என்பது நிமித்தமாக அவர்கள் அங்கே நாபாலிடம் அறிவிக்காமல் அவர்கள் கடந்து போகிறார்கள். கடந்து போய் அங்கே தாவீதை சந்தித்து தன்னுடைய குடும்பத்தின் மேல் இருக்கிற வரவிருந்த அந்த அழிவை தடுத்து விட்டார்கள். தடுத்த பின்பு இங்கே வீட்டுக்கு வரும் பொழுது அந்த நாபாலின் சூழ்நிலையை நாம் 36ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவனுடைய இருதயம் கழித்திருந்தது, அவன் அதிகமாய் மது அறிந்திருந்தான். அந்த சூழ்நிலையில் என்ன சொன்னாலும் அவருக்கு விளங்காது என்பதனால அந்த காரியம் எதையுமே, தான் செய்த எதையுமே அந்த இரவு அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆனா 37ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்போ இந்த அபிகாயில் தான் செய்த காரியங்களை கணவனுக்கு மறைத்து செய்யவில்லை, ஆனால் அவர்கள் புத்தியாய் செயல்பட்டார்கள். எந்த சூழ்நிலையில, எந்த நேரத்துல நாபாலிடம், அதாவது தனது கணவனிடம் காரியங்களை சொல்ல வேண்டுமோ அந்த சமயம் பார்த்து அவர்கள் பேசினார்கள். அநேக நேரங்களிலே நாம் சமயம் அறிந்து பேசாததினால் அநேக நேரங்களிலே நாம் நன்மையானவைகளை இழந்து போகிறோம். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு ஒரு கதை சொல்லி தருவார்கள். அதாவது ஒரு ஆமையும் கொக்குகளும், ரெண்டு கொக்கும் ஒரு ஆமையும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். அப்போ அவங்க இருந்த அந்த ஒரு குளத்துல தண்ணீர் வற்றி போனதுனால அந்த கொக்குகள் எல்லாம் வேறொரு பக்கமாக போவதற்காக தீர்மானித்தது. அப்போ அந்த ஆமை அவர்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தனால ஆமையை விட்டுட்டு போறதுக்கு அந்த கொக்குகளுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ அந்த ஆமை சொல்லுச்சான், என்ன அப்ப எப்படி கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு கொக்குகளும் சொன்னாங்களாம், ஒரு பெரிய ஒரு கொம்பு எடுத்துக்கலாம், ஒரு பெரிய கட்டை எடுத்துக்கலாம், 2 நுனிகள்ல நாங்க அதை பிடிச்சிக்கிறோம், நீ நடுவுல தொங்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுல போற வழியில நீ உன்னுடைய வாயை திறக்கவே கூடாது, நீ வாயை திறந்தனா அதுக்கப்புறம் உன் லைஃபுக்கு நாங்க கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்குகள் ஆலோசனை கொடுத்திருக்கிறது. இந்த ஆமையும் சரி அதுல அந்த வாயை வச்சு நான் பிடிச்சிட்டு இருக்க நேரத்துல நான் வாயை திறக்க மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த நேரத்துல அந்த ஆமை சொன்னதாம். ஆகவே அந்த குறிப்பிட்ட நாள் அன்று அவர்கள் திட்டமிட்டபடி அந்த கம்புல எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஆமை நடுவுலையும் அந்த கொக்குகள் 2 பக்கத்திலுமாக அவர்கள் ஒரு நதியிலிருந்து, அந்த வற்றி போன நதியிலிருந்து இன்னொரு தண்ணீர் உள்ள நதிக்காக அவர்கள் போய்கிட்டு இருந்தார்களாம். போகிற வழியிலே சில சிறு பிள்ளைகள் ஆமா பாரு மேல தொங்குது, கொக்கு தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம் அங்க கீழே இருந்து கத்துனாங்களாம். இத கேட்ட உடனே இந்த ஆமை அமைதலா இருக்காம உங்களுக்கு என்னடான்னு சொல்லுச்சான். என்ன இருக்கும், அதனுடைய முடிவை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அந்த ஆமை மேல இருந்து தொப்புன்று கீழே விழுந்தது, மரித்து போயிற்று. அருமையானவர்களே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாம் மௌனமாய் இருக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க வேண்டிய காலத்திலே நாம் பேசினால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாமே அழித்துக் கொள்ளுவோம். இந்த அபிகாயில்
எப்பொழுது பேச வேண்டும் என்பதை அறிந்திருந்தார்கள். எந்த நேரத்தில் காரியங்களை சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருந்ததினால் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பெரிய அழிவிலிருந்து அவர்கள் காப்பாற்றினார்கள். இங்கே நாம் அபிகாயிலுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் நம்முடைய துணைவரையே காரணம் காட்டி அவர்களாலதான் இந்த பிரச்சனை, அவங்களாலதான் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நாம் நொந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா இங்க அபிகாயில் நாபால் ஒரு முரடனாய் இருந்த போதிலும், பொல்லாங்க இருந்த போதிலும், யாரும் பேசக்கூடாத ஒரு நபரா இருந்த போதிலும், அபிகாயில் நாபாலை காரணம் காட்டி செயல்பட வேண்டிய காலத்தில் செயல்படாமல் அவர்கள் இருக்கவில்லை. ஆகவே நாமோ நம்முடைய குடும்பத்தின் பாதுகாவலுக்கு, நம்முடைய குடும்பத்தை அழிவினின்று தப்புவிப்பதற்கு நாம் துணைவரை காரணம் காட்டாமல் அல்லது துணைவரை நாம் குறை சொல்லாமல் நாம் செய்ய வேண்டியதை தீவிரமாய் செய்கிறவர்களாய் காணப்பட்டோமாயின் நம்முடைய துணைவரையும் சேர்த்து நாம் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு காரியமும் நாம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் கணவரிடம் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை பேச வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். அதே போல் நாமும் துணைவர்களிடம், கணவனாயிருந்தாலும் சரி மனைவியாயிருந்தாலும் சரி, நாம் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை பேச வேண்டும் என்று அறிந்து பேசும் பொழுது அநேக குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும். அடுத்ததாக நாம் எஸ்தரை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அதாவது எஸ்தர் ஒரு ராஜாத்தியாய் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆகாஸ்வேரு ராஜாவின் மனைவியாய் நான் அவர்களை சற்று சிந்தித்து பார்த்தேன். அந்த எஸ்தர் புஸ்தகத்துல உள்ள அந்த சம்பவமும் நாம் நன்கு அறிந்த ஒரு சம்பவம் தான். அங்கே எஸ்தர் ஒரு யூத ஸ்திரீ, ஆனால் அவள் தன்னுடைய குலத்தையும் தன்னுடைய கோத்திரத்தையும் சொல்லாமல் அங்கே காணப்பட்டாள். அந்த சூழ்நிலையில அங்கே யூதர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே மொர்தெகாய் எஸ்தரிடம் சொல்கிறாள், நீ அகத்தியமாய் ராஜாவிடம் போய் பேச வேண்டும். ஆகாஸ்வேரு ராஜாவை குறித்து நாம் யோசிப்போமானால் அந்த எஸ்தர் முதல் அதிகாரத்திலேயே அங்கே வஸ்தி பட்டத்து ராணியா இராமல் நீக்கப்பட்ட அந்த கதையைத்தான் நாம் வாசிக்கிறோம். ராஜா குடித்து கழித்திருந்த நேரத்திலே ராஜா மாத்திரமல்ல, அவரோடு கூட எல்லா பிரதானிகளும் இருந்த அந்த நேரத்திலே பட்டத்து ஸ்திரீயாக ராணியை தன்னுடைய அந்த விருந்து அறைக்கு அவர் அழைத்தார். அங்கே ராணி தான் வரமாட்டேன் என்று சொன்ன செய்தியினால் கோபமுற்றார் ஆகாஸ்வேரு ராஜா. நாம் அறிந்திருக்கிறோம். இங்க பார்த்தோம்னா அப்போ இந்த எஸ்தருக்கு இந்த சம்பவம் நன்றாகவே தெரியும். ஆகாஸ்வேரு ராஜா சுயமாய் தீர்மானம் எடுக்கிறதை காட்டிலும் அவரோடு கூட இருக்கிற ஒருவர் அவரை எப்படி இயக்குறாரோ அப்படி இயக்கப்படும் ஒரு மனிதன் என்பதை இந்த எஸ்தர் ராஜாத்தியும் அறிந்திருந்தார்கள். இங்கே அந்த தேசத்திலே இன்னொரு சட்டமும் காணப்பட்டது. அது யாரா இருந்தாலும் ராஜாவின் சமூகத்திற்கு போக வேண்டுமானால் அவர்களுக்காக அந்த ராஜா கையில் வைத்திருக்கிற பொற்செங்கோலை நீட்ட வேண்டும் என்பதுதான். எஸ்தர் மனைவிதான், ஆனாலும் அவர்களும் நினைத்த நேரம் அங்கே ராஜாவிடம் போவதற்கு அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலை. யோசித்து பாருங்க, நம்முடைய குடும்பங்கள்ல இப்படி இருந்ததுன்னா இது ஒரு சாத்தியமா? நினைச்ச நேரத்துல ஹஸ்பண்ட் கிட்ட பேச போகணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா நமக்கு பேச முடியாமல் தடைகள் இருக்குமானால் அது எவ்வளவு ஒரு கடினமான காரியம். ஆனால் எஸ்தர் அங்கே ராணியா இருந்த பொழுது அவளுக்கு அது கடினமாய் இருந்தது. ஆனால் எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்தோ நாம் ஒரு நல்ல பாடத்தை ஒரு மனைவியாக அல்லது ஒரு வாழ்க்கை துணைவராக நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அங்கே எஸ்தர் என்ன சொல்லுகிறாள்? ஒரு பெரிய தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அவளுடைய குலமும் அவளுடைய ஜீவனும் அங்கே பணயம் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவள் என்ன செய்தாள்? எஸ்தர் அந்த 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எஸ்தர் சொல்லுகிறார்கள், நானோ என் தாதிமாரும் புசியாமல் குடியாமல்
3 நாள் உபவாசத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் சூசானில் இருக்கிற எல்லா யூதர்களையும் கூட தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். இங்கே எஸ்தர் தன்னுடைய ஒரு இயலாமையை உணர்ந்தவர்களாய் முழுவதுமாய் தன்னை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து தேவனுடைய உதவிக்காக அங்க கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது நம்முடைய சுயபலத்தை நம்பி, நம்முடைய அனுபவங்களை சார்ந்து, அல்லது நான் மனைவி அல்லது நான் கணவன் என்ற ஒரு எண்ணங்களோடு நாம் செயல்படும் பொழுது அங்கே அநேக நேரங்களிலே குழப்பங்களையும் தோல்விகளையும் நாம் குடும்பங்களிலே சந்திக்கிறோம். ஆனால் இங்கே எஸ்தர் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. கணவனிடம் பேச வேண்டும், ஆனால் அவர்கள் 3 நாட்கள் குசியாமல் குடியாமல் அவர்கள் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். அந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது ஆண்டவரிடமிருந்து அவர்களுக்கு ஆலோசனை கிடைத்தது. ராஜாவை விருந்துக்கு அழைத்தார்கள். முதல் நாளிலேயே ராஜா கேட்ட கேள்விகளுக்கு, ராஜா ராஜ்யத்துல பாதி வேணும்னாலும் நான் தர்றேன்னு சொன்னதை கேட்டு அவங்க பூரிச்சு போயிடல. தன்னுடைய விண்ணப்பத்தை உடனே அவங்க வைக்கல. அவங்க மறுபடியும் அடுத்த நாளும் விருந்துக்கு அழைச்சி 2வது நாள் அங்கே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலேயே தன்னுடைய அந்த விண்ணப்பத்தை அவர்கள் வைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாமோ நம்முடைய குடும்பங்களில் அநேக தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் தீர்மானங்களை நம்முடைய துணைவரோடு டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தரிடம் அந்த காரியங்களை நாம் டிஸ்கஸ் பண்ணி ஆண்டவரிடத்துல இருந்து ஆலோசனை பெற்று அதன் பின் துணைவரோடு நாம் பேசும் பொழுது நம்முடைய குடும்பம் மிகுந்த ஒரு சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாக காணப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்பொழுது நாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் மறுபடியும் வரலாம். இங்கே 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இதே காரியத்தை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலையும் 9ஆம் 10ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்க 2 பேரும் இந்த அலங்கரிப்பை குறித்து பேசுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அதை குறித்து எழுதுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை குறித்து எழுதுகிறார். அலங்கரிப்பு, நம்முடைய அலங்கரிப்பு எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் எந்த அலங்கரிப்பை விரும்புகிறார்? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே சாமுவேல் எலியாபை பார்த்து அவனுடைய சிரசிலே அந்த தைல குப்பியிலிருந்து அபிஷேகத்தை வார்த்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு முற்படும் பொழுது அங்கே ஆண்டவர் அவனை தடுத்து, நீ இவனுடைய முக தோற்றத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தாவீதின் இருதயத்தை கண்டவராக தாவீதை இருதயத்தை பார்த்து அவர் தெரிந்து கொண்டேன் என்பதை அங்கே சொல்லுகிறார். இந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த வார்த்தைகள், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அப்போ நம்ம வெளிப்படையா அலங்காரம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா அதுக்கு இந்த வசனங்களே நமக்கு சொல்லுது எப்படி நாம் அலங்காரம் பண்ண வேண்டும். தகுதியான அலங்காரம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி நாம் உணவுல சொல்லுவது போலதான் அலங்காரமும், அது அளவுக்கு மிஞ்சி அலங்காரம் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அலங்கரிக்க வேண்டியதுதான், ஆனால் அது தகுதியான ஒரு அலங்காரமாய் இருப்பது நல்லது.
இந்த நாட்களிலே அலங்காரம் என்ற பெயரிலே அநேக நேரங்களிலே அது அலங்கோலமாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் தாமே நமக்கு ஞானத்தை தருவாராக. நாம் தகுதியான ஒரு அலங்காரத்தை உடையவர்களாய் காணப்பட ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. இங்கே தகுதியான வஸ்திரத்தினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் வஸ்திரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டுமானால் அது எவ்வளவு கண்ணியமான ஒரு காரியம் என்பதை நாம் கவனித்தால் நலமாயிருக்கும். இந்த இடத்துல குறிப்பாக இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவது, வெளித்தோற்றமான புறம்பான அலங்காரம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட உள்ளான அலங்காரத்துக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுத்தால் அது குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான காரியமா இருக்கும். இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம், இந்த இருதயத்திலே மறைந்திருக்கிற எந்த குணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொன்னார். அப்ப இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நமக்கு வேண்டும்னா நாம் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று அவருடைய சாந்தத்தையும் அவருடைய மனத்தாழ்மையையும் நாம் நம்மிலே தரித்து கொள்ள வேண்டும். அப்படி அவருடைய சாந்தமும் அவருடைய மனத்தாழ்மையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே நாம் நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் நாம் மாற முடியும். அடுத்ததாக இந்த தீமோத்தேயில சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகளினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவி அது உள்ளாக மறைந்திருக்கிறது. வெளியாக தெரிய வேண்டிய ஒரு காரியம் நற்கிரியைகள். மத்தேயு 5:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நாம நற்கிரியைகள் செய்வதனால் மனுஷர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாள்ல இந்த வசனங்களின் ஆதாரத்தின்படி அபிகாயிலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டவைகளையும் எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டவைகளையும் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்க வேண்டிய அழியாத அலங்கரிப்பான இந்த சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு நற்கிரியைகளினால் அலங்கரித்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வாதமான இடங்களாக, அநேகர் நம்முடைய குடும்பத்தின் மூலம் ஆசீர்வாதம் பெறுகிற ஒரு ஸ்தலமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.